கொச்சையாக பேசக்கூடிய சிந்தனைன்றது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடுகளே அந்த மாதிரி தான். அவங்களோட அடிப்படை சிந்தனையே அந்த மாதிரி தான். ஒரு மகளிரை இந்த மாதிரி பார்க்கக்கூடாதுன்ற பண்பு தளபதியார் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. சட்டசபையிலேயே வந்து முதல்வர் அவர்களை அவதூறான வார்த்தைகளை இதை திமுக எம்எல்ஏக்கள் திட்டினாங்கல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல அவங்க அப்பாவே அவர் கேள்வி கேட்கவே இல்லையே. ஃபஸ்ட்டு அவர் அங்கே தானே இருந்தார் 5 வருஷம், யாருமே எந்த கேள்வியுமே கேட்கலையா. இப்போ நாங்கள் இருக்கும்போது எங்களை கேள்வி கேட்டு நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்கள் கரெக்டாக இருக்கோம், அதனால தான் கேள்வியும் வருது எங்களுக்கு. எங்கள் இதில் வந்து ஊழலே நடக்காதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கல்வித்துறை அமைச்சர் கூட நம்ம ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஊழல்ன்ற ஒரு சம்பவமே வரவே வராது. அதனால தான் தளபதி ஆட்சி எல்லாம் விரும்புகிறாங்க. இந்த 1 மந்தில் செய்கிற எல்லா திட்டங்களும் நல்லாவே செய்கிறாரு. ஆனால் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் எதிர்கட்சிங்க அவரை உதாசனப்படுத்துகிறாங்க. தூய்மையான ஆட்சியாக இருக்குது. அரசியல் வரலாற்று இந்த மாதிரி ஒரு ஆட்சியாக இது வரைக்கும் யாரும் கொடுத்தது கிடையாது. மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குது? 100%ன்னு சொல்கிறத விட 1000 2000 சொல்லலாம். எல்லாருமே தளபதிக்கு ஆதரவு தான். முக்கியமாக மகளிர் அரசு பணியாற்றக்கூடிய இடங்கள்லேருந்து அவங்களால குறை கண்டுபிடிக்க முடியல. இப்போ ஆட்சியில் குறை இருந்தால் அவங்களால சொல்ல முடியும். இப்போ ஆட்சியில் குறை இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி ஏதாவது தான் தற்குறித்தனமான ஒரு செயல்களில் தான் அவங்க ஈடுபடுவாங்க. அந்த மாதிரி ஒரு செயல் தான் கீழ்த்தனமான தற்குறித்தனம். இதுதான் இவங்களா எடுத்து வந்து ஒன்று திணிப்பாங்க. ஒரு விஷயம் நாங்கள் பண்ண போகிறோன்னா அதுக்கு முன்னாடி அவங்களே பண்ணிவிட்டு இது இவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. எங்களை தான் சொல்கிறாங்க. எதுக்கு தலைமை தலைவலி வந்தாலும் தளபதி தான், ஜுரம் வந்தாலும் தளபதி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் எங்களை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. அவங்க கதற சக்தி கேட்குதா அப்படின்றாங்க. முதல்வர் அவர்களுடைய இந்த 1 மாத கால ஆட்சி எப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? அது நான் சொல்லக்கூடாது, மக்களுக்கே தெரியும் எப்படி போகுதுன்னு. ரொம்ப பிரம்மாண்டமாக போகுது. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கள் கட்சியில் எவ்வளோ பேர் இணைகிறாங்க. எங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டோ வால் போஸ்ட்டோ இல்லை பேனரோ அடிக்கிறதுக்கு இடம் இல்லை, ஒட்டுறதுக்கு செவரு இல்லாத மாதிரி இருக்குது. அந்த லெவலில் நாங்கள் வந்து பயங்கர வளர்ச்சி அடைஞ்சிட்டு வந்துட்டுருக்கோம். மக்களிடையே வரவேற்பு, மக்கள் வந்து முதல்வருடைய அவர்களுடைய ஆட்சியும் அவருடைய செயல்பாடு எப்படி பார்க்கலாம்? மக்கள் வந்து மிகவும் வந்து ரொம்ப இது எனர்ஜெட்டிக்காக பார்க்குறாங்க. அவங்க இந்த மாதிரி ஆட்சி வந்து யாராலையும் கொடுக்க முடியாது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் பண்ணிட்டு இருந்தார் இந்த மாதிரி. இதை பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம தளபதி பண்ணுறதை பார்த்து மொத்தம் இப்போ பார்த்திங்கன்னா ஏடிஎம்கேல மொத்த பேரும் வந்திருக்காங்க. இங்கே பார்த்து தளபதியோட கூஸ் பம்ப்ஸை பார்த்து தான் நம்ம உள்ளே ஃபுல்லாக இறங்கியிருக்காங்க. அதனால் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது. நாங்களும் எனர்ஜெட்டிக்காக ஒர்க் பண்ணிட்டு அமைச்சர்கள் எல்லாம் இப்போ மக்களை நேரடியாக சந்திக்கிற ஒரு விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஓகே, இப்போ உங்களுடைய ஆதவர்ச்சினா அவர்கள் பேசும்போது கூட ஊழல் இல்லாத ஆட்சின்றது எங்களுடைய ஆட்சியில் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முன்னாடி இருந்த ஆட்சிக்கும் இப்போ இருக்க ஆட்சிக்கும் இந்த ஊழல் இந்த சம்மந்தமான விஷயங்களை எப்படி பார்க்கலாம்? எங்கள் இதில் வந்து ஊழலே நடக்காதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கல்வித்துறை அமைச்சர் கூட நம்ம ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த சர்டிஃபிகேஷன் கூட நமக்கு ஃப்ரீயாக தான் நம்ம எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஊழல்ன்ற ஒரு சம்பவமே வரவே வராது. அதனால தான் தளபதி ஆட்சி எல்லாம் விரும்புகிறாங்க. உங்களுடைய பொதுச்செயலாளர் ஒரு விஷயம் சொன்னார், யாராவது எங்கள் பெயரை தவறாக பயன்படுத்தினாங்கன்னா உடனே கட்டி வைங்க அங்கே வரோன்ட்டு. அதை எப்படி பார்க்குறீங்க? கட்டாயங்க, அதுதான் தமிழக வெற்றி கழகம். இந்த 1 மாத கால ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும்ல? இது வந்து நாங்கள் சொல்லக்கூடாது. முதல்ல மக்கள் ரொம்ப வரவேற்கிறாங்க. யாரும் எதிர்பார்க்கல எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு. தூய்மையான ஆட்சியாக இருக்குது. அரசியல் வரலாற்று இந்த மாதிரி ஒரு ஆட்சியாக இது வரைக்கும் யாரும் கொடுத்தது கிடையாது. எல்லாம் மிகை பற்றி பேசக்கூடாது. நிறைய தலைவர் இருந்திருக்காங்க. இவர் பண்ணுறது ஆனஸ்ட்டாக இருக்குது. இந்த 1 மந்தில் செய்கிற எல்லா திட்டங்களும் நல்லாவே செய்கிறாரு. ஆனால் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் எதிர்கட்சிங்க அவரை உதாசனப்படுத்துகிறாங்க. காய்ச்ச மரத்துக்கு தான் கல்லடி படுன்ற மாதிரி அண்ணன் செய்கிற எல்லா நிகழ்ச்சியுமே எல்லாருக்குமே பிடிச்சிருக்குது. விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்து 1 மாத காலம் ஆயிருக்கு. இந்த ஆட்சி எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? நல்லா இருக்குது. இந்த ஆட்சி நேர்மையாக இருக்குது, ஊழல் கிடையாது. எல்லாருமே எப்படி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பார்க்குறாங்க. எல்லாருமே அந்த சட்டசபை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், எல்லாருமே பார்க்குற மாதிரி தான் வச்சுருக்காரு. யாருமே நியூஸே பார்க்க மாட்டாங்க. இப்போ எல்லாருமே நியூஸ் தான் பார்க்குறாங்க. அதில் ஏமா உண்மையாக இருக்குது, எங்களுக்கு பிடிச்சிருக்குது. இப்போது இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு ஆட்சி நடக்கும்போது திமுகவினர் வந்து தொடர்ந்து அவதூறு பரப்புகிறாங்கல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? சட்டசபையிலேயே வந்து முதல்வர் அவர்களை அவதூறான வார்த்தையில் இதை திமுக எம்எல்ஏக்கள் திட்டினாங்கல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல அவங்க அப்பாவே அவர் கேள்வி கேட்கவே இல்லையே. ஃபஸ்ட்டு அவர் அங்கே தானே இருந்தார் 5 வருஷம், யாருமே எந்த கேள்வியுமே கேட்கலையா. இப்போ நாங்கள் இருக்கும்போது எங்களை கேள்வி கேட்டு நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்கள் கரெக்டாக இருக்கோம், அதனால தான் கேள்வியும் வருது எங்களுக்கு. இப்போ வந்து பெண்களுக்கு பாதுகாப்புக்கு நிறைய விஷயங்கள் பெண்ணாத அடிப்படையெல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் திமுகவினர் கடந்த ஆட்சி காலத்தில் திமுக ஆதரவாக பேசுகிறவங்க எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க. இப்போ அதிகப்படியான விமர்சனங்கள் பெண்கள் மீதே கூட வைக்கிறாங்கல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? போதை வந்து முற்றிலுமாக ஒழிச்சா மட்டும் தான் அந்த எப்படி சொல்கிறது பாலியல் வன்கொடுமை ஒழியும். அது இல்லாமல் முடியாது. இவங்களா எடுத்து வந்து ஒன்று திணிப்பாங்க. இப்போ ஒரு விஷயம் நாங்கள் பண்ண போகிறோன்னா அதுக்கு முன்னாடி அவங்களே பண்ணிவிட்டு இது இவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. எங்களை தான் சொல்கிறாங்க. எதுக்கு தலைவலி வந்தாலும் தளபதி தான், ஜுரம் வந்தாலும் தளபதி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் எங்களை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. அவங்க ஆனால் அவங்க செஞ்ச தப்பை எதையுமே அவங்க காட்டிக்க மாட்டுறாங்க. கதற சக்தி கேட்குதா அப்படின்றாங்க. அது நாங்கள் என்ன பேசுகிறது? நாங்கள் சொல்லுங்கள்.
இப்போ வந்து முதல்வர் அவர்கள் நிறைய விஷயங்கள், நிறைய திட்டங்கள் வந்து பெண்களுக்காக நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. பெண்களிடையே ஆதரவு எப்படி இருக்குது? நிறையவே இருக்குங்க. எங்கள் ஃபுல் சப்போர்ட்டுமே எங்கள் விஜயண்ணாக்கு தான். எலெக்ஷனுக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகத்தில் நீங்கள் செயல்பட்டதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் நினைக்கிறீங்க? அப்போல்லாம் வந்து பேனர் வைக்கிறதுக்கு அவ்வளோ இதுவும் நடக்கும், கொடியேற்றதுக்கு அவ்வளோ பிரச்சனை நடக்கும். இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தாவைக்க நிர்வாகிகளுடைய செயல்பாடு உங்களுக்கு எப்படி இருக்குது? பேனர் வந்து வச்சது முன்னாடி இருந்ததுக்கும் இப்பயும் வித்தியாசம் இருக்குது. இருந்தாலும் தளபதி வந்து பேனரு இதெல்லாம் வேணாம், வைக்க வேணாம்னு சொல்லியிருக்காரு. அது எங்களோட விருப்பத்துக்காக நாங்கள் சின்ன சின்னதாக வச்சுட்ருக்கோம், அவ்வளோதான். மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குது? 100%ன்னு சொல்கிறத விட 1000 2000ன்னு சொல்லலாம். எல்லாருமே தளபதிக்கு ஆதரவு தான், முக்கியமாக மகளிர். இப்போது முதல்வர் விஜய் அவர்கள் நிறைய திட்டங்கள் வந்து நிறைய இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? எல்லா விஷயம் பண்ணும்போது வந்து இதுக்கு முன்னாடி எந்த அரசியல் கட்சியும் இப்படி பண்ணலை அப்படின்ற ஒரு இது வருது இல்லை? கண்டிப்பாக. எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, அரசியல்வாதிகளுக்கும் மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நீண்ட இடைவெளி இருந்தது. உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்சு என்னுடைய காலகட்டத்தில் என்னுடைய தந்தையாரோ நானோ யாருமே சட்டமன்றத்தையும் நாங்கள் பார்த்ததே கிடையாது. ஏன்னா அமைச்சர்கள் எங்கே இருப்பாங்கன்றதையே நம்ம தேடணும்னா ஒரு வட்டச் செயலாளரை போய் பார்த்து, ஒரு பகுதி செயலாளரை பார்த்து, அவர் ஒரு எம்எல்ஏவை பார்த்து அப்புறமா தான் நாங்கள் சட்டசபைக்குள்ளே போய் ஒரு அமைச்சரை பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ஒரு போக்குவரத்துறை அமைச்சர் தினசரி ஒரு போக்குவரத்து துறை எங்கே இருக்கோ அந்த இடத்துல ஒரு டிபோவில் இருக்கார். அவர் நான் நேரடியாக என்னுடைய குறைகளை சொல்ல முடியுது. நேரடியாக அவர்கிட்ட போயிட்டு நான் ஒரு மனு கொடுக்க முடியுது. அதே மாதிரி சமூக நீதித்துறை அமைச்சர் இருக்கார், அதே மாதிரி சுரங்கத்துறை அமைச்சர் இருக்கார். இன்றைக்கி ஒவ்வொரு அமைச்சர்களுமே மக்களோட மக்களாக பணியாற்றுறாங்க. அதனால் அவர்களை சந்திக்கிறதும் ஈஸியாக இருக்குது. சட்டசபைக்கு நீங்கள் கூட சரி, ஒரு சாமானியனாக போனீங்கன்னா கூட வெறும் ஒரு மனு வச்சுருந்தா போதும். நீங்கள் எந்த கட்சியை சேர்ந்தவர்ன்றது தேவையில்லை, நீங்கள் யாருன்ற தேவையே கிடையாது. எனக்கு ஒரு மனு இருக்குது, இந்த அமைச்சரை பார்த்து நான் கொடுக்க போகிறேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா காவல்துறை உடனே உங்களை உள்ளே அனுமதிக்கிறாங்க. நேராக சட்டமன்றத்துக்கு உள்ளே போயிட்டு நம்ம துறை சார்ந்த அமைச்சரையே நீங்கள் நேராக பார்த்து மனு கொடுக்கலாம். அந்தளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இந்த கவர்மெண்ட் நடக்குது. எளிய மக்களினுடைய அரசாங்கமாக அது செயல்படுது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். தளபதி கடைசியாக ஜனநாயகன்ற பேரில் நடித்தார் படம். அந்த ஜனநாயகன் என்றதே எளிய மக்களின் தலைவன் தான் பொருள். அந்த எளிய மக்களின் தலைவன்ற பொருளை முழுமையாக நிறைவேற்றுற மாதிரி இன்று ஆட்சி இருக்குது. இப்போது விஜய் அவர்கள் நடிகராக இருக்கும்போது ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் பிறந்தநாள் விழா, நலத்திட்ட உதவிகள் கொஞ்சம் ஒரு 50 பேர் போய் பண்ணியிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆமாம். இப்போ எல்லாருமே உங்கள் பக்கம் இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? இல்லை, உள்ளபடியே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன் காரணம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நலத்திட்டங்கள் வந்து ஊடக வாயிலாக ஒரு மாதிரி இவங்க வந்து போர்ட்ரேட் பண்ணுறாங்க. தவறான முறையில் இப்படியெல்லாம் பிரச்சனைகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு போர்ட்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் உள்ளபடியே இதை நேரடியாக பலன் அனுபவிக்கக்கூடிய மக்கள் எங்களை பார்க்கும்பொழுது எங்களையும் விஜயினுடைய பிரதிநிதியாக பார்க்கல, தளபதி விஜயாவே தான் பார்க்குறாங்க. எங்களை கட்டி பிடிச்சிக்கிறாங்க, தம்பி வாங்கன்னு சொல்கிறாங்க, கையை கொடுக்குறாங்க. இப்போ கூட நாங்கள் சாப்பிட்ருக்கும் போது ஒரு 2 அம்மா போனாங்க, தம்பி தண்ணி வச்சுருக்கீங்களா, எத்தனை வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு உரிமையோடு கேட்குறாங்க. அப்போ தளபதியினுடைய ஆட்சி அவருக்கு மட்டும் இல்லை, அவருடைய கட்சிக்காரங்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கும் நல்ல பேர் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கு. அந்தளவுக்கு தளபதியினுடைய ஆட்சி இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 21 ஆண்டு காலமாக பேருந்து பயணம் போய் சேர முடியாமல் ஒரு ஸ்டாப்பிங்கில் ஆல்ரெடி போக வேண்டிய பஸ்ஸு போகலை, அதை தடுத்து நிறுத்தியிருந்தாங்க. இன்றைக்கி 21 வருஷம் கழிச்சு அந்த பேருந்து அமைச்சிருக்காங்க. ஒரே ஒரு வாட்ஸ்அப் மெசேஜில், ஒரே ஒரு வீடியோவில், மாமா விஜய் மாமா எங்கள் ஊருக்கு பேருந்து இல்லைன்னு சொன்ன உடனே 3 நாளில் அந்த ஊருக்கு பேருந்து போகுது. பிரிட்ஜ் இல்லைன்னு கேட்குறாங்க, 3 நாளில் பிரிட்ஜுக்கான அடிக்கல் நாட்டு விழா நடக்குது. ஸ்கூலுக்கு போகிற வழியில் லைட் இல்லைன்னு கேட்குறாங்க, உடனே லைட்டு. அப்போ அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் முதலீடுகள் இல்லைன்னு சொன்னாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தொழில்துறை அமைச்சர் அவ்வளோ தெளிவாக பேசியிருக்காங்க. சச் எ பிரைட் திங். பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன் தொழில்துறை தமிழகத்தில் ஈர்க்கப்படலை அப்படின்னா, கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தொழில் சார்ந்த அறிவு ரொம்ப குறைவாக இருக்குது. அப்போ இன்றைக்கி போயிட்டு நம்மளுடைய மினிஸ்டர் அவர்கள் அவங்கள கூப்பிட்டு அங்கே, அதாவது எப்படி சொல்கிறதுனா கேம்பஸ் இன்டர்வியூன்னு சொல்லுவாங்க, அந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் வரக்கூடிய எல்லா கம்பெனிஸையும் கூப்பிட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான மக்கள் தேவையோ அதற்கான படிப்பு என்ன அப்படின்றத ஆய்வு பண்ணி இன்றைக்கி எல்லா கல்லூரிகளையும் போய் சொல்லியிருக்காங்க, இதை நீங்கள் புகுத்தணும். இதை நீங்கள் புகுத்தும் பட்சத்தில் ஒவ்வொரு மாணவனும் கல்லூரி முடித்து வெளியே வரும்போது நேரடியாக அவன் வந்து எப்படி வருவான், ஒரு மாணவனாக வரமாட்டான், ஒரு ஒர்க்கிங் கிளாஸ், ஒரு பணியாற்றக்கூடிய ஒரு தொழிலாளியாக வெளியே வருவான். அதுதான் இந்த சமூகத்தின் வளர்ச்சி. இந்த திட்டமிடல் தான் நம்ம தளபதி அவனுடைய வழிகாட்டுதல் படி இன்றைக்கி அமைச்சர்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு மிகச்சிறந்த விஷயம். இப்போது அரசியல் கட்சி தொடங்கினப்பவே விஜய் அவர்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்னாங்க. ஆமாம். இப்போ கூட்டணி அமைச்சவொடனே இப்போ வேறு கட்சியிலேருந்து ஆதரவு கொடுத்தவங்களுக்கும் அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்காரு. ஆமாம். இப்போது வன்னியரசு அவர்கள் வந்து ஒரு செய்தி வாசிப்பாளரும் கூட ஒரு ஃபோட்டோ தான் எடுத்தாங்க, தங்கச்சி அப்படின்ற முறையில் தான் எடுத்துருந்தாங்க. சரி. ஆனால் திமுகவினர் அதை வந்து ரொம்பவே கொச்சைப்படுத்தி பண்ணுறது வந்து மன வருத்தமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து இது போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இதாவது எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, கொச்சையாக பேசக்கூடிய சிந்தனைன்றது வந்து அவங்களோட சிந்தனை.
அவங்க எந்த அளவுக்கு சிந்திப்பாங்களோ அப்படி தானே யோசிப்பாங்க. இப்போ அவங்க கொச்சையாகவே பண்ணதுனால ஒரு சாதாரண விஷயம் கூட அவங்களுக்கு கொச்சைத்தனமாக தெரியுது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடுகளே அந்த மாதிரி தான், அவங்களோட அடிப்படை சிந்தனையே அந்த மாதிரி தான். ஒரு மகளிரை இந்த மாதிரி பார்க்கக்கூடாதுன்ற பண்பு தளபதியார் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. எங்களுடைய சகோதரிகள் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இவங்க எல்லாருக்கும் பாதுகாப்பு இவங்க கிடையாது, நாங்கள் தான். இப்போ அவங்களுடைய கணவர்கள் எல்லாம் எங்ககிட்ட பேசும்போது அவ்வளோ உரிமையாக பேசுவாங்க. அக்கா அமைச்சிருக்கிறேன் அப்படின்வாங்க. யாருமே இது வரைக்கும் ஒரே ஒரு சின்ன சந்தேக பார்வையில் கூட எங்களை செய்தி பற்றி வாசிப்பாளரே போட்டிருக்காங்க. திமுக கூட்டணியில் அவர் இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் போடுவீங்களா? கரெக்ட், எக்ஸாக்ட்லி. இப்போ தாவிக்கா இதில் இருக்கோ நீங்கள் வந்து இவ்வளோ அசிங்கமாக பேசுகிறீங்க அப்படியே அந்த செய்தி வாசிப்பாளரே போட்டிருக்காங்க. அதுதான் சொல்கிறேன் உங்களுக்கு. அவங்க கிட்ட வந்து இப்போ எப்படின்னா அரசு பணியாற்றக்கூடிய இடங்கள்லேருந்து அவங்களால குறை கண்டுபிடிக்க முடியல. இப்போ ஆட்சியில் குறை இருந்தால் அவங்களால சொல்ல முடியும். இப்போ ஆட்சியில் குறை இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி ஏதாவது தான் தற்குறித்தனமான ஒரு செயல்களில் தான் அவங்க ஈடுபடுவாங்க. அந்த மாதிரி ஒரு செயல் தான் கீழ்த்தனமான தற்குறித்தனம். இதுதான். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்துங்க, இப்போ அரசு இப்போ திமுக ஆட்சியில் இந்த மாதிரி நிறைய வரல. எப்படி சொல்கிறது, மகளிர் பாதுகாப்புக்கு பிரச்சனை இல்லை, பாலியல் குற்றங்கள் இல்லை. ஏன் வரலன்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. ஏன் வரலன்னா இந்த பாலியல் குற்றங்களில் முழுமையாக ஈடுபட்டதே திமுகவை சார்ந்தவர்களும் தான். இப்போ நான் தப்பு பண்ணுறேன், என்னுடைய கவுன்சிலர், என்னுடைய எம்எல்ஏ, என்னுடைய மினிஸ்டர், நான் பண்ணுற தப்பை அப்போ மறைச்சாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் முழுசாக ஒரு கவுன்சிலர் எம்எல்ஏக்கு ஈக்குவல் பவர் அவங்க வச்சுருப்பாங்க. ஒரு எம்எல்ஏ மினிஸ்டருக்கு ஈக்குவல் பவர். ஒரு மினிஸ்டர் சிஎம் மாதிரி செயல்படுவார் திராவிட முன்னேற்ற கழகத்தில். அப்போ அந்த தவறை வெளிவிடாமே அப்படியே தடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு தளபதியினுடைய ஆட்சி, தளபதி வெட்ட வெளிச்சமாக சொன்னார், ஒரே ஒரு பவர் சென்டர் தான், நான் மட்டும்தான். திமுக மாதிரி உதயநிதி ஒரு ஆட்சி, கனிமொழி ஒரு பவர் சென்டர் அப்படிலாம் கிடையாது. தளபதி மட்டும்தான் பவர் சென்டர். இன்றைக்கி நடக்கக்கூடிய தவறுகள் நேரடியாக இப்போ எங்கள் பகுதியில் நடந்தால் நாங்கள் அதை மறைக்க மாட்டோம், நேரடியாக ஊடக வெளிச்சத்துக்கு கொண்டு வரோம். உடனே பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் கொடுக்குறாங்க. உடனே அதில் யார் பாதிப்புக்கு உள்ளாக்குனாங்களோ அவங்க கைது செய்யப்படுறாங்க. உடனே அவங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்குது. அப்போ டிரான்ஸ்பரன்சி தான் இதுக்கெலாம் காரணம். இவ்வளோ காலம் அப்படி இல்லை. அவங்க வந்து தவறு பண்ணதே அவன் தானே மறைக்க தானே செய்வான். இவ்வளோ காலம் இத்தனை தவறுகளையும் பண்ணதே திமுகவும் அவங்கள சேர்ந்தவங்களும் தான். அதனால தான் இதெல்லாம் ஊடக வெளிச்சத்துக்கு வரல. இன்றைக்கி அப்படி கிடையாது. ஒவ்வொரு தவறும் மக்களினுடைய பார்வைக்கு வரும். அந்த தவறுகள் எல்லாத்துக்குமே நீதி கிடைக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே, நன்றி.